எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே, உங்களை கோடீஸ்வரர் ஆகும் யோகம் என்ற தலைப்பிலும் லக்கி டேஸ் என்று இந்த 2025 ஏழரை சனி காலத்திலே சனி பகவான் உங்களுக்கு அந்த ஏழரை சனியை அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் காலத்திலே அப்படி ஒரு யோகத்தை கிரக நிலைகள் கட்டமைக்கிறதா என்பதை பற்றித்தான் இந்த பதிவு. ஆம், கட்டமைக்கிறது. ஏனென்றால் எதையுமே சீராக செய்து சிறப்பான நிலையிலே வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று தொடர் முயற்சி எடுக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்கு இணை கும்பராசித்தான். உதவும் கரங்கள் என்றால் கும்பராசிக்குத்தான். அந்த கும்பத்தினுடைய உதவக்கூடிய அந்த பண்பிற்கு மற்ற யாரும் ஈடு இணை ஆக முடியாது. ஏனென்றால் கும்பம் என்று அதற்காகத்தான் பெயர் வந்திருக்கிறதோ என்பது போன்று இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கும்பத்திற்கு துன்பங்கள் தொடர்ந்து வருவது என்பது அது உற்றார் உறவினர் மற்றும் உடனிருப்பவர்களால் ஏற்படக்கூடிய அமைப்பை தந்து விடுகிறது. அதிலும் கூட தற்சமய காலத்திலே பார்க்கும்போது குறிப்பாக ஒரு கிரகம் ஒன்று அதனுடைய பலன்களை பெரிதும் வேத ஜோதிடத்தில மறைமுகமாகவே வைத்திருக்கப்படுகிறது அல்லது சொல்லப்படவில்லை. சரி, இனி வாழ்க்கையில மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்தை தரக்கூடிய சம்பவம் ஒன்று காத்திருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். அது எப்படி எந்த நாளிலே வரக்கூடிய வாய்ப்பு என்பதை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கும்பராசி என்பர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூல நிலைகளையும் அனுகூலமற்ற நிலைகளிலும் எப்படி இந்த வாழ்க்கையை அனுகூலமாக மாற்றிக்கொள்வது என்பதை பற்றியும் தொடர் பதிவுகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றேன். கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும். ஏனென்றால் இந்த உலகம், இந்த வாழ்க்கை என்பதே பொருள் வேண்டும். பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வது என்பது வழக்கம். கும்பராசி என்பர்களே, உங்களுடைய ராசி மண்டலம் என்பது அதில் உள்ள நட்சத்திரங்கள் மிக அற்புதம். அவிட்டம், செவ்வாய் 3, 4 பாதங்கள். இந்த செவ்வாய் 3, 4 பாதங்கள், செவ்வாய் என்றாலே உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரும். முதலிலே ஒரு நிலம், அது மட்டுமல்லாமல் அந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த விஷயம், தைரியம், இவற்றை எல்லாம் தரும். அதற்கடுத்தது சதயம் நட்சத்திரத்திலே 1 முதல் 4 பாதங்கள் கும்பராசி மண்டலத்திலும், பூரட்டாதி நட்சத்திரத்திலே 1, 2, 3 பாதங்கள் உங்களுடைய ராசி மண்டலத்திலே இருக்கிறது. சதயம் என்பது எதையுமே சற்று முயற்சி செய்து சற்று கூடுதலாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற அம்சம். அதேபோல் பூரட்டாதி குருதும் பெரிதுபடுத்துவன். ஆகையினால நிலம் சம்பந்தப்பட்ட, வெற்றி வீரம் சம்பந்தப்பட்ட, தைரியம் பராக்கிரமம் சம்பந்தப்பட்ட, அதேபோல் ஒரு விஷயத்தை அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், நல்ல முறையில ஒரு விஷயத்தை சாத்தியமாக நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதை மாற்றி யோசித்து மாபெரும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு. அப்படிப்பட்ட உங்களுடைய இந்த காலகட்டம் என்பது, இந்த காலகட்டத்தில் ராகுவினுடைய கிரகங்களை பார்க்கும்போது ஏப்ரல் 2025 முதல் இந்த ராகு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்தவர் அவர் உங்களுடைய ராசிக்கு வருகிறார். ராசிக்கு வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த வருடம் முழுக்க 2025 முழுக்க குருவினுடைய பார்வை பிடியில இருப்பார். ஆகினால் நீங்களே கூட ஏதேனும் தவறாக முயன்றாலும் இந்த குரு பார்க்க கோடி நன்மை என்ற அந்த அற்புதம் என்பது இருக்கும். அதனோடு கூட குரு பகவான் அதிசாரத்திலே மாறுவார். அப்படி மாறினாலும் கூட சனி பகவானின் மீது, உங்களுடைய ராசிநாதன் மீது அந்த குருவினுடைய சுப பார்வை என்பது இருக்கும். ஆகையினால் இந்த காலகட்டத்திலும் கூட வெற்றிக்கான வாய்ப்பு, கோடீஸ்வரருக்கான வாய்ப்பு, யோகம் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டத்தான் இந்த பதிவு. ஆகையினால் உற்சாகத்தோடு சாத்வீகமான முறைகளிலே வேலை செய்யும் போது வெற்றி என்பது ஏற்படும். இருந்தாலும் கூட சிலருக்கு வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸ், பணப்பிரச்சனை, பணத்தடங்கள், பணம் வந்தாலும் பயன்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு விஷயத்திலே முடங்கி இருப்பது. இப்படி இந்த பல நிலைகளிலிருந்து உங்களால் வெளிவர முடியுமா என்றால் வெளிவர முடியும். அது எப்படி என்று பார்ப்போம். கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் நிலையில இருக்கிறார். இங்குத்தான் கவனமாக இருக்க வேண்டும். உங்களோடு உடன் இருப்பவர்கள் அவர்களுடைய ஆன்மீக எண்ணம், தெய்வ சிந்தனை வெற்றிக்கான வழிகளை தருமே அன்றி ஏதேனும் வஞ்சமனம், குரூரமாக ஏதேனும் யோசித்தல், இவையெல்லாம் நீங்கள் அல்ல, உங்களோடு உடன் இருப்பவர்கள் தவறாக நினைத்தாலும் கூட
உங்களை இந்த 2 கிரகங்கள் ராசியில இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ராகு, ஆனால் மிகப்பெரிய வேலையை செய்து விடுவான். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களில் உச்ச பலன்களை தரக்கூடியவன், நல்லதானாலும் கெட்டதானாலும் அவனும் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளிருந்தே கெடுத்து விடுவான். ஆகையினால் உங்களுள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் எது தவறோ அதை நீங்கள் சீரமைக்க வேண்டும். அப்போதுதான் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய இந்த கிரகநிலைகள் தரக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். ஏனென்றால் சனி பகவான் வக்ரம் பெற்று உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது ஒரு ஆழ்ந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தும் போது நல்லதை நோக்கி அது ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கும். வருங்கால வாழ்க்கைக்கு வெற்றியை தரும். உங்களுடைய சந்ததிக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமையும். ஏனென்றால் சனி பகவானுடைய இந்த பார்வை பிடி என்பது ரிஷப ராசி மனையை பார்க்கிறது. இந்த ரிஷப ராசி மனையை பார்க்கும்போது உங்களுடைய சௌக்கியங்கள், சௌகரியங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு இங்கு அமையும். ஆகையினால் தேவையே இல்லாமல் ஏதேனும் ஒரு சிக்கலில் சென்று சிக்கிக்கொள்ளாமல் இருக்க, குடும்ப விஷயங்கள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இவற்றிலே சீர்பெறுவதற்கு உடனடியாக இந்த மாற்றத்தை செய்தால் சாதாரண நிலையிலேயே இருக்கக்கூடிய விஷயங்களை கோடிகளாக மாற்றி வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடியதாய் தரும். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது. அந்த 11ஆம் இடத்துல குருவினுடைய பார்வையும் இருக்கிறது. இந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் தற்சமய சூழ்நிலையில் 27 நவம்பர் வரை வக்கர சனியாக இருந்து அந்த பார்வையின் பலம் சற்று கூடுதலாக இருக்கும். ஆகையினால் சாத்வீகமாக உங்களுக்கு வரவேண்டிய தன லாபத்தை, உங்களுக்கு வரவேண்டிய மூத்தோர் முன்னோரினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய அளவிலே பெற முடியும். ஏனென்றால் குருவினுடைய பார்வையும் இருக்கிறது, சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறது. இந்த பதிவை உங்களுக்கு தரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலே பதிகின்றேன். ஆகஸ்ட் 13, 14 வாக்கிலே இதை பதிகின்றேன். இதை கணித்தது ஆகஸ்ட் முதல் வாரத்திலே. ஆகினால் இதை கணிக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது செவ்வாயினுடைய பார்வை பலமும் 11ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகையினால் நிலம் சார்ந்த விஷயத்திலே கோடிகளை அள்ளக்கூடிய அற்புதத்தை இந்த கிரக நிலைகள் நிச்சயமாக தருகிறது. ஆகையினால் சற்று எச்சரிக்கையோடு இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும். கும்பராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் கூடுதலான அக்கறை எல்லாவற்றிலும் இருக்கும். சந்தேகத்திற்கு இடமான விஷயங்களை மட்டும் ஒன்றுக்கு பலமுறை அதை சரியானதாக இருக்கிறதா, ஏனென்றால் உங்கள் மனதிலேயே அந்த விஷயம் செய்தால் சரி வருமா என்ற சந்தேகம் இருந்தால் அதை சீர் செய்து கொள்ள பாருங்கள். மேலும் கோடிகளை பெறுவதற்கு கோடி ரூபாய் வேண்டும் அல்லது கோடிக்கு மேல் வேண்டும் என்றால் நிச்சயம் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது. 7 சனியில நீங்கள் பாதச்சனி காலத்தில் இருந்தாலும் கூட இருக்கிறது. குரு பகவான் விரைவிலேயே அக்டோபர் மத்திய வாக்கில 3வது வாரத்திலே 2025 அவருடைய ராசி பரிவர்த்தனை என்பது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் நிலைக்கு செல்வார். இந்த 6ஆம் நிலைக்கு செல்லக்கூடிய குரு பகவான் அங்கு அற்புதங்களை செய்வார். இப்போது உங்களுடைய ராசியின் மீது பார்வை என்பதிலிருந்து 12 மற்றும் 2ஆம் இடத்துல பார்வை இருக்கும். ஆகினாலே அயன சயன போகங்களில இருந்து வந்த சிக்கல் தீரும். வம்பு வழக்குகளை நீண்ட நெடுநாட்களாக கடத்த வேண்டுமா, அல்லது ஒரு நோய் இருந்தால் அந்த நோய்க்கு குணம் தர வேண்டுமா, குணம் பெற வேண்டுமா என்ற அந்த முடிவில அனுகூலம் இருக்கும். நல்ல மருத்துவர் கிடைப்பார். கடன் அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த காலகட்டத்தில அதிகப்படியான கடனை வாங்கிவிடக்கூடாது. ஆகையினால் நல்ல காலம் துவங்கக்கூடிய காலம் என்றால் இப்போதே நல்ல காலம்தான். குருவினுடைய பார்வை இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு. லாப நிலையில குருவினுடைய வீட்டின் மீது குருவின் பார்வை இருக்கிறது. வெற்றி தரும். பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட தானாகவே பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றிக்கான அமைப்பு என்பது இருக்கும். ஆண் பெண் என வித்தியாசமே இல்லாமல் ஆணவமாக பேசக்கூடாது, கோபத்தோடு இருக்கக்கூடாது. கோபம் தான் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனையாக இருக்கும். ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அங்கு சரியான ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். முன்னர் செய்த பழைய பிரச்சனைகள் ஏதேனும் வந்து தொல்லை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட இந்த காலகட்டம் என்பது இந்த பதிவை நீங்கள் கேட்கக்கூடிய 2025 காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய, லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை என்பது இந்த வருடம் முழுக்க நிச்சயமாக புனர்பூசம் என்ற
ஒரு பிரச்சனை இருந்தால் அதை மாற்றி அதாவது புனரமைத்தல். புனரமைத்தல் என்பது ஒரு விஷயத்தை சரியாக இல்லை, சரி செய்து கொள்வோம் என்ற அமைப்பில் குருவும் சுய நட்சத்திரத்திலே செல்வது, குரு பகவானுடைய அருளாசி மற்றும் சனி பகவானும் உத்தரட்டாதியில இருப்பது, இது மீண்டும் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு கிடைக்காத ஒரு கொடுப்பினை. ஆகையினால் இந்த அற்புதங்களை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். மன நிம்மதியை காணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதுவும் பெண்களுக்கு தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் போது தொட்டது துலங்கக்கூடிய கெட்டுவிடும் என்ற வேலையும் இப்போது கெட்டியாக உருமாறி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்திலே ஒற்றுமை, அமைதி என்பதெல்லாம் இருக்கும். ராசிநாதன் சனி பகவான் அற்புதங்களை அருளாசியாக வழங்க காத்திருக்கிறார். ஆகையினால தற்சமயம் வக்ரகதியில இருக்கக்கூடிய சமயத்துல பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வழி நிச்சயம் கிடைக்கும். இப்படி தீரும்போது நிலம், பூர்வீக சொத்துக்களில இருக்கக்கூடிய பிரச்சனை, இவற்றையெல்லாம் விட்டு கொடுத்து தீர்த்து கொள்வது, மூத்தோரோடு உறவுகளில் நட்புகளின் மூலம் வெற்றி பெறுவது, ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம் நிச்சயமாக இந்த நிலையில் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனமேயானால் அக்டோபர் 3ஆம் வாரம் முதல் எளிதில எந்த சிக்கலாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். 15 செப்டம்பர் துவங்கிய வேலை, தொழில், கல்வியில நல்ல முன்னேற்றங்களை காண துவங்கும் போது எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதுல எப்படி உங்களுக்கு கைப்பணத்தை உயர்த்த முடியும், தங்கம் வாங்கி வைக்க முடியும் என்ற எண்ணத்தில செயல்படும் போது அந்த எண்ணம் திண்ணமாகும், வெற்றி நிச்சயமாகும். 18/10/2025 குரு பகவான் உச்சம் பெற்று விடுவார். குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவார். தனாதிபதியும் லாபாதிபதியும் அவர் 6ஆம் இடத்திற்கு வந்து விட்டாரே என்ற வருத்தம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. காரணம் 6ஆம் இடத்திலே கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு இதை காட்டக்கூடிய விஷயங்கள். அரசு பணி இங்கு கெட்டது இருந்தால் அதை கெடுப்பதில் பிரச்சனை இல்லை, வெற்றி நிச்சயம். கோடீஸ்வர யோகம் அமைந்திருக்கிறது. ஆகையினால் வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்று கோபதாபம் இல்லாமல் விட்டு கொடுத்து வம்புகளிலிருந்து வெளியேறி நிம்மதியை பெறுவதற்கான அற்புத நிலை நிச்சயம். வாழ்க்கையில மிகப்பெரிய ஸ்டார் சம்பவங்கள் காத்திருக்கிறது. உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றிகளை பெறும். அன்பு நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.